பொன்னியும் சக்தி என்ன பண்ணுறாங்க, சைக்கிளில் போகிறாங்க. அப்போ வந்து போகிற வழியில் வந்து ஒரு மரம் இருக்குது, அதை தடுக்கி விடுறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து விழுறதால அப்படியே வந்து விழுந்துட்டு 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துக்கிறாங்க. சரி பொன்னி உனக்கு எதுவும் அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சிராய்ப்பு தான்றாங்க. ஐயோ பாரு எப்படி எல்லாம் என்னால் தான், நான் தான் சரியாக கவனிக்கல, பரவாயில்லைங்க இதில் என்ன இருக்குது, சைக்கிளை வந்து அடிப்படுறதுல சகஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து உனக்கு நிறைய அடிபட்டிருக்கும் போல் இருக்கு அப்படின்னோடனே இல்லை இல்லை அந்தளவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அந்த கடத்தெருவு எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சிவானியும் வந்து நம்ம கார்த்தியும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து என்னாச்சு அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து என்னடா ரொம்ப ரொமான்டிக்காக இருந்த போல் இருக்கு அப்படின்னோடனே ச்சே ஏன் டைப்பில் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கிண்டல் வந்து பண்ணோன்னே வந்து சொல்கிறாரு நம்ம சக்தி. அடுத்து வந்து சரி போட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்டோன்னே சரி எல்லோரும் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போகிறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து பொன்னியும் சக்தியும் வந்து ஒரு போட்டில் ஏறுறாங்க. அப்போ சக்தி வந்து ஐயோ எனக்கு வந்து போட்டிங்னாவே ரொம்ப பயமாச்சு, நான் எப்படி ஏறுறது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ரொம்ப நடுங்குறாரு. என்ன சக்தி இவ்வளோ நடுங்குற அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாரு. அடுத்து வந்து ஐயோ நம்மளுக்கு போட்டிங் வந்து போகிறதே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட எப்படி சொல்கிறது, எல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறாரு. அப்போ பொன்னியும் சக்தி வந்து ஒரு போட்டில் போயிட்டே இருக்காங்க. அப்போ சக்தி பார்த்துட்டு பொன்னி சொல்கிறாங்க ரொம்ப வேக்காடாக இருக்குங்க, இந்த ஜாக்கெட் நம்ம கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே போட்டிருக்க வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்டை வந்து கழட்டிடுறாங்க. 2 பேருமே கழட்டுறதால வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. பொன்னி என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணியில் கை வச்சு அப்படியே வந்து தொலைவிட்டே இருக்காங்க. திடீர்னு பொன்னி கீழே விழுந்துடுறாங்க அந்த தண்ணியில். அதுக்கப்புறம் வந்து பயந்துடுறாரு சக்தி. உடனே பொன்னியை வந்து காப்பாற்றணுமே சொல்லிட்டு குதிச்சு வந்து காப்பாற்றுறாரு. 2 பேருமே வந்து அப்படியே வந்து நனைஞ்சபடி இருக்காங்க. எல்லாருமே வந்து பதறிடுறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து கரை சேர்த்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பொன்னிக்கு எவ்வளோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பொன்னி எழுந்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சிவானி பயங்கரமாக பதறி அழறாங்க. குழந்தை ரொம்ப பயந்துடுறாங்க. ஒன்றும் இல்லை சிவானி பயப்படாத, வந்து புண்ணியத்தை எழுந்துக்குங்க, புண்ணியத்தை கண்ணை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானி கதற பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாரு சக்தி. ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே புண்ணியத்தை எழுந்துப்பாங்க, கவலைப்படாத சிவானின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக வண்டி ஓட்டுறாரு. அடுத்து டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பொன்னிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொன்னி வந்து சரியாயிடுறாங்க. ரொம்ப பதவி போகிறாரு சக்தி. பொன்னிக்கு வந்து ஆவாதில்லை ஒன்றும் ஆவாதுடா கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு கார்த்தி சிவானி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. சிவானி வந்து அத்தைக்கு எதுவும் ஆவாதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக டாக்டர் வந்து சொன்னோன்னே நிம்மதி அடைகிறாரு சக்தி. உன்னை ஓடி போய் பொன்னி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழகாரு. கதறி பொன்னி உனக்கு ஒன்றும் ஆவலைல்ல, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது பொன்னி, நீ தான் என் உயிர் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு அழகாரு. சக்தி எனக்கு ஒன்றும் இல்லை சக்தி பயப்படாதீங்க அப்படின்றாங்க பொன்னி. இல்லை நான் ரொம்ப பதறிட்டேன், எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, எனக்கு இப்போ தான் புரியுது, நீ இல்லாமல் சத்தியமாக என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறேன் ரொம்ப நேரம். இதை கார்த்தி பார்த்துட்டு அடப்பாவி இவ்வளோ மனசில் காதலை வச்சுருந்தா இவ்வளோ நாள் வந்து பொன்னியை ஒதுக்கி வச்சுருந்தியா நீ, இப்போ அது சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு கார்த்தி. உடனே வந்து சிவானி போக பார்க்குறாங்கல்ல, சிவானி ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து உள்ளே போகாமல் சிவானி தடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் இரு, சக்தி மாமா பேசிட்டு வரட்டும் அத்தைக்கிட்ட, அப்புறம் நம்ம போய் பார்க்கலாம். இல்லை நான் அத்தையை பார்க்கணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. ஒன்றும் ஆகலை சிவானி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே சக்தியும் பொன்னியும் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. சக்தி குழந்தை மாதிரி அழாதீங்க சக்தி, எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்கிறாரு.